மனுஷர்களை நம்முடைய தலைமையில் வலைக்குள்ள நம்மளை வலைக்குள்ள சிக்க வச்சிருக்காரு. இப்போ நம்மளால அசைய முடியாது. இடுப்புல வருத்தமான பாரம், விருப்பமில்லாத வேதனையான கஷ்டமான ஒரு பாரம், இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், வருத்தமான பாரத்தை நம்ம மேல ஏற்றுக்கிறார். இப்போ மனுஷர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, நம்மளை மிதிச்சு சவுட்டிட்டு போறாங்க. நம்ம மேல மிதிச்சு சவுட்டிட்டு போற மனிதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அன்பு கூறுகிறவர்களை அனுப்பல. நமக்கு உதவி செய்கிறவங்கள நல்ல சமாரியனை போல நமக்கு அங்கே பரிதவித்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றுகிறவங்கள அனுப்பல. நம்மளை மிதிச்சு சவுட்டிட்டு போறவங்கள கர்த்தர் அனுப்புறார். இதாங்க கர்த்தர் புடமிடுகிற ஒரு பகுதி. எங்களை புடமிட்டி, கர்த்தர் சொன்ன வசனம் நம்மளை வாழ்க்கையில புடமிடும்னா, நம்முடைய வாழ்க்கையில சில இக்கட்டான, சில வேதனையான, சில துக்கமான சில சூழ்நிலைகளின் வழியாக கர்த்தர் நம்மை கொண்டு சென்று அவர் நம்ம அடுத்து பாருங்க, நம்மளே வலைக்குள்ள மாட்டியிருக்கிறோம். இடுப்புல வருத்தமான பாரம் இருக்குது. போற வாரெல்லாம் நம்மளை மிதிச்சு சவுட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம எதன் வழியா கடந்து போகணுமா? எதன் வழியா கடந்து போகணுமா? வலைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் அவனே தப்ப வழி இல்லை. இப்போ அவன் கடந்து போக வேண்டிய வழி என்னதுன்னா, தீயையும் தண்ணீரையும் கடந்து போக பண்ணினார். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. வலைக்குள் அகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் இடுப்புகளின் மேல வருத்தமான பாரத்தை கர்த்தர் ஏற்றி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு மனிதர்கள் ஏளனமும் கேலியும் நிந்தையும் பரியாசமும் அங்கே அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷன் எப்படி தீய தண்ணீரை கடக்க முடியும் அப்படின்னா, கடந்து வந்தோம். இங்கதாங்க கர்த்தர் இருக்கிறார். வலையில அகப்படுத்துறது அவர்தான். வருத்தமான பாரத்தை இடுப்புகள் மேல ஏற்றினவரும் அவர்தான். மனுஷர்களை நம்மளை நிந்திக்கிறதுக்கும், நம்மளை மிதிக்கிறதுக்கும், நம்மளை தூஷிக்கிறதுக்கும் விரோதமா கர்த்தர் அனுமதிச்சது அவர்தான். தாவீது சொல்றான்ல, சீமையை தூஷிக்கட்டும், அபிஷாய் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, யோவாப் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அவன் தூஷிக்கட்டும், அவன் என்ன நிந்திக்கட்டும். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் என்னை எவ்வளவு நிந்திக்கிறான், இவன் என்னை எவ்வளவு தூஷிக்கிறான், கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கார். அவன் என் மேல மண்ணடி வீசுறானா வீசட்டும், அவன் என் மேல கல்லடி வீசுறானா வீசட்டும். நீங்க யாரும் எனக்காக பரிதவிக்க வேண்டாம். கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் அதை பார்ப்பார்.